உரிமை நீரான காவேரி நீரை தொடர்ந்து தர மறுக்கிற கர்நாடகம் மைக்கில் பேசுவா தொடர்ந்து மைக் 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 கண்டு கண்டு கண்டம் தெரிவிச்சுட்டு வழக்கை வாபஸ் வாங்கிட்டு காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், காவேரி ஒழுங்காற்று குழு அமைக்க வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தமிழகம் தொடர்ந்து கடந்த 29ஆம் தேதியிலிருந்து இன்று 11ஆம் தேதி வரையில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இதுவரையில் காணாத அளவுக்கு தமிழகம் ஒற்றுமையாக பல்வேறு தளங்களில் இந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், அதற்குரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு மாபெரும் ஒரு மக்கள் புரட்சி தமிழ்நாட்டில் நடந்தேறி வருகிறது. அதுபோன்று தூத்துக்குடி மக்களுடைய வாழ்வுரிமையை முற்றுமுழுதாக பறிக்கின்ற ஸ்டெர்லைட் மூடப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையோடும் மக்கள் போராடி வருகிறார்கள். ஆக இது இல்லாமல் டெல்டா மாவட்டம் என்று சொல்லக்கூடிய தஞ்சையில் மீத்தேன் திட்டம் என்றும் ஈத்தேன் திட்டம் என்றும் ஷெல் பாறை எரிவாயு திட்டம் என்றும் நீட்டினோ திட்டம் என்றும் அணு உலை விரிவாக்கங்கள் என்கிற பெயரிலும் அதுபோன்று பெட்ரோலிய கெமிக்கல் மண்டலம் என்கிற பெயரிலும் உலகத்தால் பல்வேறு மாநிலங்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் விரட்டி அடிக்கப்படுகின்ற நாசகர மோசமான அழிவு திட்டங்களை தொடர்ந்து மத்திய அரசு நம் மீது திணித்து நம்மை ஒரு அடிமை மக்களாக வாழ வைப்பதற்கான எல்லா முயற்சியிலும் படிப்படியாக வெற்றி பெற்று வருகிறது. கடந்த காலங்களில் தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் நிராகரிக்கப்பட்ட நீட் என்கிற தேர்வு தற்போது நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது கட்டாயமாக. அதேபோன்று உயர்கல்வித்துறையிலான இடஒதுக்கீட்டு உரிமையை 27% ஓபிசி மக்களுக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மத்திய அரசு தொடர்ந்து இன்றைக்கு ஒக்கி புயலால் பாதிப்படைந்த நம்முடைய மக்களுக்கு மீனவர்களுக்கு மறுவாழ்வுக்கான தொகை முழுவதும் வழங்கப்படவில்லை. உயிரிழந்த மீனவர்களுடைய உடல்களை கூட கொண்டு வந்து தருவதற்கான முயற்சியில் பங்காற்றவில்லை. இப்படி அடுக்கடுக்கான பல்வேறு பிரச்சனைகளை சொல்லலாம். குறிப்பாக ஓஎன்சிசி என்கிற கிணறுகளில் தற்போது எண்ணெய் வளம் முடிந்த பிறகு இன்னும் ஆழமாக்கி அங்கே இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன் என்கிற திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள். இதுபோன்ற அநியாயமான நாசகர மோசமான நடவடிக்கையின் காரணமாக தொடர்ந்து தமிழ் சமூகத்தின் உரிமைகள் பாதிக்கப்படுகின்ற காரணத்தினாலும் மத்திய நரேந்திர மோடி அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒற்றை மதம், ஒற்றை பண்பாடு, ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை உணர்வு, ஒற்றை கல்வி முறை என்று என் மக்கள் மீது திணிக்கப்படுகின்ற இந்த அநியாய அக்கிரம திட்டங்களுக்கு எதிராக தொடர் நடவடிக்கைகளாக தமிழகம் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில் தான் காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்தாக வேண்டும், அமைக்கப்படுகின்ற வரையில் போராட்டம் தொடரும் என்று இங்கு விவசாய இயக்கங்களும் சங்கங்களும் அரசியல் கட்சிகளும் பல்வேறு மாணவர் இளைஞர் அமைப்புகளும் எல்லா தளங்களிலும் பணி செய்கின்ற மக்களும் மீனவர் மக்களும் வீதியில் இறங்கி கடலில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். இத்தனை தரப்பு மக்களின் உணர்வுகளை கொஞ்சம் கூட மதிக்காத மத்திய அரசு வேண்டுமென்றே காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் இன்றைக்கு நம்முடைய தமிழக விவசாயிகளுக்கும் ஒரு மாபெரும் துரோகத்தை திட்டமிட்டு அது அரங்கேற்றி வருகிறது. அதை கண்டிக்கின்ற வகையில் அப்படி அரங்கேற்றி வருகின்ற நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை நாளைய தினம் தமிழ்நாட்டிற்கு அப்படி இவ்வளவு நாசகர மோசகர திட்டங்களை நிறைவேற்றி எங்கள் உணர்வுகளுக்கும் எங்கள் உணர்ச்சிகளுக்கும் கூட மதிப்பளிக்காமல் நாளைய தினம் தமிழகம் வருகிறார். அதே போன்று
அவருக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தலைவராக இருக்கின்ற அல்லது அவருடைய ஆட்சிக்கு வேண்டப்பட்டவராக சொல்லப்படுகின்றவர் தலைவராக இருக்கிற IPL என்கிற கிரிக்கெட் அந்த சூதாட்ட நிறுவனம், CBI விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த சூதாட்ட நிறுவனம் தொடர்ந்து இந்த சூழலில் இந்த கிரிக்கெட் தமிழ்நாட்டில் வேண்டாம் என்று முதலில் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற தோழர்களும் காவேரி உரிமை மீட்பு குழு தோழர்களும் அனைத்து விவசாய சங்கங்களின் பிரதிகளும் உள்ளடக்கிய கூட்டத்தில் தமிழ்நாட்டில் முதல் குரலாக இந்த குரலை இந்த மேடையில் நான் முன்வைத்தேன். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரின் குரலாக. ஆனால் அன்னைக்கு ஏளனம் செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள், எள்ளி நகையாடினார்கள். கிரிக்கெட்டுக்கும் காவேரிக்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னார்கள். அரசியல் செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். இங்கு எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கிறது. அதை குறித்து விரிவாக நாம் இப்போது இந்த தருணத்தில் பேச முடியாது. நாங்கள் சொல்வது வேண்டுவது இங்கே தமிழகம் தற்போது ஒரு வாரத்திற்கு முன்பாக சேலத்தில் ரவி என்கிற ஒரு விவசாயி, அவருடைய அப்பா விவசாயி, அவர் ஆட்டோ தொழிலாளி, ஆட்டோ ஓட்டுநர், காவேரி மேலாண்மை அவரை அமைக்க வேண்டும் என்பதற்காக தற்கொலை செய்து கொண்டு தன் உயிரை தியாகம் செய்திருக்கிறார். கடந்த மாதம் இதே நாட்களில் விக்னேஷ் என்கிற தம்பி தன் உயிரை இன்றைக்கு காவேரிக்காக தியாகம் செய்திருக்கிறான். 1600க்கு மேற்பட்ட தமிழக விவசாயிகள் ஏற்கனவே தங்களை தாங்களே மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் காவேரி உரிமைக்காக. இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தில் ஒரு துயரத்தில் இருக்கிற இந்த தமிழ் சமூகத்தில் வேண்டுமென்றே எங்கள் மீது கொண்டு வந்து இன்றைக்கு IPL என்கிற இந்த சூதாட்டத்தை திணிப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கள் வாழ்வுரிமை பிரச்சனை, உயிர்நாடி பிரச்சனை, உரிமை பிரச்சனை, காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கின்ற வரையில் இங்கே IPL என்கிற இந்த சூதாட்ட விளையாட்டை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அறிவித்திருந்தோம். முறையாக IPL நிர்வாகத்தில் அன்றைக்கே நான் பத்திரிகையாளர்களிடத்தில் பதிவு செய்தேன். தமிழ்நாட்டிற்கு பொறுப்பான அந்த CSK அணியினுடைய தலைவர் அவர்களுடைய செயலாளத்தில் பேசி தள்ளி வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அல்லது வேறு மாநிலத்திற்கு மாற்றுவதற்கு முயற்சிகள் என்று வேண்டுகோள் வைத்தோம். தமிழக முதலமைச்சர் அவர்களிடத்திலும் மூத்த அமைச்சர் பெருமக்களிடத்திலும் தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு காவல்துறை இயக்குனர் மற்றும் உறவுத்துறை தலைவர்களை சந்தித்து நான் முறையிட்டேன். கூட்டமைப்பினர் முறையிட்டோம். சென்னை மாநகரத்துடைய ஆணையர் அவர்களை சந்தித்து இந்த சூழலில் இதை எப்படியாவது நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டது. நாங்கள் முக்கிய தலைவர்கள் சென்று, ஆனால் இந்த அனைத்து ஜனநாயக வேண்டுகோளையும் இந்த பத்திரிகை ஊடகங்களின் வாயிலாக நாங்கள் வைத்த அனைத்து ஜனநாயக வேண்டுகோளையும் திமிரோடு, ஆணவத்தோடு, அகம்பாவதத்தோடு அந்த IPL கிரிக்கெட்டுக்கான பொறுப்பாக இருக்கின்ற ஒருவர் எங்கள் தமிழ்நாட்டு தலைநகருக்கு வந்து ஒரு நட்சத்திர விடுதலில் நின்று கொண்டு எனது பத்திரிகை நண்பர்களை அழைத்து எவ்வளவு ஆணவத்துடன் அகங்காரத்துடன் அவர் பேசினார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு காலத்திலும் இந்த கிரிக்கெட் விளையாட்டை ரத்து செய்ய முடியாது, மாற்ற முடியாது. நான் இந்திய நாட்டின் உள்துறை செயலாளரை சந்தித்திருக்கிறேன். அவர் ராணுவத்தை அனுப்புவதாக தெரிவித்திருக்கிறார். விளையாட்டு நடைபெறும் என்று அறிவித்தார்கள். அந்த ஆணவ பேச்சுக்கு, அந்த அகம்பாவத பேச்சுக்கு, அந்த திமிரான அறிவிப்புக்கு பதிலடி கொடுத்ததுதான் நேற்றைய தமிழ் மக்களுடைய போராட்டம், தமிழர்களுடைய போராட்டம். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற, சோறு சாப்பிடுகின்ற, தண்ணீர் குடிக்கின்ற, மான குணம் படைத்த ஒவ்வொரு இந்த மண்ணில் வாழ்கின்ற மக்களும் தங்கள் எதிர்ப்பை பல்வேறு களங்களில் காட்டியிருக்கிறார்கள். நேற்று காலை எங்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தொண்டர்கள் 10 பேர் பிரதான சாலையை இழுத்து பூட்டி முதல் தீயை அங்கே போராட்ட களத்தில் மூட்டினார்கள். அந்த தீ ஒரு அமைதியான அறவழி தீயாக நேற்று தமிழ்நாடு முழுவதும் இதற்கான எதிர்ப்புகள் கிளம்பியது. அப்படி கிளம்பிய இடத்தில் இங்கு திரைத்துறையைச் சேர்ந்த இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அந்த ஜனநாயக போராட்டத்தில் வேண்டுமென்று காவல்துறையில் திட்டமிட்டு எப்படியாவது இந்த கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தடியடி நடத்தியிருக்கிறார்கள். அதுபோன்று பல்வேறு அரசியல் கட்சிகளும் தனித்தனியாக போராட்டங்களை முன்னெடுத்த போது காவல்துறையினுடைய மிரட்டலுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே சென்றால் போராடிய 11க்கும் மேற்பட்ட பாரதிராஜா உள்ளிட்ட இயக்குநர்கள், பாரதிராஜா, திரு சீமான், திரு அமீர், திரு சமுத்திரகனி, திரு கரு பழனியப்பன், திரு அமீர், திரு வெற்றிமாறன், இவர்கள் அனைவர் மீது வழக்கை போட்டதோடு மட்டுமல்லாமல் வெற்றிமாறன் தாக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறார். திருப்பாக இயக்குனர் திரு களஞ்சியம் அவர்களுக்கு மிக மோசமாக இரத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய மாவட்ட பொறுப்பாளர் அவர்களுக்கு கை உடைக்கப்பட்டிருக்கிறது, இடுப்பெலும்பு விலா எலும்பு முறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயலை தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு மிக வன்மையாக கண்டிக்கிறது. போடப்பட்ட அனைத்து பொய் வழக்குகளையும் உடனடியாக திரும்பப்பட வேண்டும். ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி நான் கேட்கிறேன்,
இந்தியாவில் உலகத்தில் எங்கு விளையாட்டு போட்டிகள் நடந்தாலும் கொடிகளை காட்டுவதற்கு உரிமை உண்டு, தண்ணீர் பாட்டில் எடுத்து செல்வதற்கு உரிமை உண்டு, தன்னுடைய கைபேசி, பேனா, கர்ச்சீப் எதையும் எடுத்து போவால். சிறை கூடத்தை விட மோசமாக ஒரு விளையாட்டை நடத்தியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அங்கு வருகின்றவர்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து ஏற்பட்டால் ஐபிஎல் நிர்வாகம் பொறுப்பல்ல என்று திமிரோடு அறிவிக்கிறார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு, இதையெல்லாம் தலையாட்டிக் கொண்டு தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த காவல்துறை சென்னை மாநகரத்துடைய 10,000 காவலர்களை கொண்டு போய் நிறுத்தி ஆணையர் அவர்களும் 2 கூடுதல் ஆணையர் அவர்களும் பல துணை ஆணையர்களும் எல்லாரும் பாதுகாப்பு என்கிற பெயரிலே போராடி ஜனநாயக எதிர்ப்பை பதிவு செய்த மக்கள் விரட்டியடிக்கப்பட்டிருக்கிறார்கள், காயம்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு பாதுகாப்போடு இந்த கிரிக்கெட்டை இங்கு நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த கூட்டமைப்பு முடிவு செய்கிறது. நாளை நரேந்திர மோடி அவர்களுக்கு காலை சரியா 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக அவர் விமானத்தில் தரையிறங்குகிறார். இந்த நேரத்தில் மீனம்பாக்கம் விமான நிலையம் அருகாமையில் எங்கேயாவது ஒரு இடத்தில் கூடி எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்வது, பல்லாயிரக்கணக்கான பலூன்களை வானத்தில் பறக்க விடுவது, அதே நேரத்தில் இங்கே பத்திரிகை ஊடக நண்பர்கள் சார்பாக தமிழக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். தண்ணீர் குடிக்கின்ற, உணவை உண்ணுகின்ற, இந்த மண்ணில் வாழ்கிற எந்த யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் நாளைய தினம் உங்கள் வீடுகளிலே கருப்பு கொடி ஏற்றி உங்கள் இல்லங்களிலே அந்த எதிர்ப்பை பதிவு செய்கின்ற வகையில் குறைந்தபட்சம் உங்கள் மேல் சட்டையில், பெண்களாக இருந்தால் உங்களுடைய இந்த பகுதிகளில் வலது பக்கமோ இடது பக்கமோ நீங்கள் இந்த கருப்பு பேட்ச் என்று சொல்வார்கள், இந்த கருப்பு துணி கொஞ்சம் பின்னை வைத்து நீங்கள் குத்தி கொண்டு அந்த எதிர்ப்பை பதிவு செய்யுங்கள், கொடியை பரப்பிவிடுங்கள். இங்கே கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், அமைப்புகள் அனைவரும் எங்களால் முடிந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான அந்த பலூன்களை வாங்கி வேண்டும் வேண்டும் காவேரி மேலாண்மை வாரியம் வேண்டும், எங்கள் உணர்வுகளை மதிக்காத நரேந்திர மோடியே திரும்பிச்சல் என்கிற அடிப்படையில் முழக்கங்களை நாங்கள் அதில் அச்சிட்டு இந்த சென்னை மாநகரம் முழுவதும் பக்கத்தில் இருக்கிற காஞ்சி மாவட்டம் அந்த பகுதிகளிலும் பறக்கவிட வேண்டும், தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். முடிந்தால் தமிழ்நாடு முழுவதும் இந்த எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். அப்படி எதிர்ப்பை ஜனநாயக ரீதியாக பதிவு செய்து உணர்த்து கொள்ளப்படாத மத்திய அரசுக்கு தமிழ் மக்களாகிய நாம் நம்முடைய போராட்டத்தின் ஊடாக நம்முடைய பலத்தை, நம்முடைய ஒற்றுமையை, நம்முடைய உரிமை போரை நாம் கொண்டு போய் கடகோடி தமிழர்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்போம் என்கிற அளவில் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக எனது அருமை தமிழக மக்களை இருகரம் கூப்பி அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இது நான் சொல்ல வந்த செய்தி. வேற ஏதாவது செய்தி இருந்தா கேளுக்கலாம். ஏற்கனவே எங்களை ஆழம் பார்ப்பதற்காக அப்படி ஒரு செய்தியை கசிய விட்டு ஐபிஎல் நிர்வாகம் பத்திரிகை ஊடகங்களிலே வெளிவந்தன. உடனடியாக என்னை கூட தொடர்பு கொண்டு ஊடகத்தின் நண்பர்கள் கேட்டார்கள். அன்றைக்கே நான் பதிவு செய்தேன், இதை நான் நம்ப முடியாது, அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளிவந்தால்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னோம். இப்போது கூட இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவர்கள் அறிவிக்கவில்லை. ஆனால் அவர்கள் மிகப்பெரிய திமிரோடு இருக்கிறார்கள், பல்லாயிரம் கோடிகளுக்கு அதிபதிகளாக இருக்கிறார்கள். அதுவும் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்திய ராணுவத்தை எங்களால் வரவழைக்க முடியும் என்கிறார்கள். சுயாட்சி கேட்ட ஒரு மாநிலத்தில், தனி தமிழ்நாடு கேட்ட ஒரு மாநிலத்தில், எங்கேயோ இருந்து டெல்லியில் இருந்து ஒரு தனியார் முதலாளி என் மண்ணிலே வந்து ராணுவத்தை கொண்டு வந்து எங்களை சுட்டு தள்ளிவிட்டு அல்லது அடித்து நொறுக்கிவிட்டு அல்லது அப்புறப்படுத்தி விட்டு அவர் கிரிக்கெட் நடத்துவேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அவருக்கு துணை போகிற இந்த முதுகெலும் இல்லாத, துணிச்சல் இல்லாத இந்த அரசனுடைய பலவீனம் தான் இது. ஆதலால் ஐபிஎல் ரத்து என்கிற செய்தியை இங்க வந்திருக்கிற இத்தனை ஊடகங்களும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுகின்ற போது அதை பார்த்துவிட்ட பிறகுதான் நாங்கள் அந்த போராட்டத்தை குறித்து அடுத்த கட்ட நகர்வுகளை குறித்து நாங்கள் இப்போது கலந்து ஆலோசித்து வைத்திருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் கூட்டமைப்பின் சார்பாக பேசிய போது ஒரு போராட்டத்தையும் அறிவித்திருக்கிறேன். அந்த போராட்டம் உங்களுக்கு தெரியும். குறிப்பா தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கூட்டத்திலே முடிவெடுத்து அறிவிக்கப்பட்ட போராட்டம். அது பல பாம்பாட்டிகளை பேசி நாங்கள் வைத்திருக்கிறோம். 20 அப்பாவி தமிழர்களை செம்மரம் வெட்ட வந்தார்கள் என்று சொல்லி கடத்தி கொண்டு போய் காட்டிலே கட்டி வைத்து அடித்து சுட்டு படுகொலை செய்தார்கள்.
தற்போது 5 பேரை தூக்கி 3 அடி ஆழத்திலே அடித்து தூக்கி வீசினார்கள். அப்படி பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் வேறு யாரும் அல்ல, மலைவாழ்வு மக்கள், இருளர் மக்கள். அவர்கள் பாம்பு பிடிப்பது அவருடைய குடும்ப தொழில், ஆண்டாண்டு காலமான தொழில். அவரோட பேசி வைத்திருக்கிறோம். பல பாம்புகளை பிடித்து அவர்கள் அந்த விஷம் இல்லாத பாலில் எடுத்துவிட்டு அந்த பாம்பை விடுகின்ற போது கிரிக்கெட் வீரர்களுக்கோ கிரிக்கெட்டை பார்க்கின்ற ரசிகர்களுக்கோ அப்பாவி பொதுமக்களுக்கோ பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற காவல்துறை நண்பர்களுக்கோ எந்த உயிருக்கும் ஆபத்து இல்லாத வண்ணம் பல்லாயிரம் பாம்புகளை வருகின்ற 20ஆம் தேதி அந்த ஸ்டேடியம் முழுவதும் உள்ளே விடுகின்ற போராட்டத்தை வேல்முருகன் ஆகிய நானும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் விடுவதற்காக ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். இல்ல கூட்டமைப்பு இதை விட இன்னும் வேற விதமான போராட்டத்தை நடத்தலாம்னு சொன்னா கூட அதற்கும் நாங்கள் தயாரிட்டு இருக்கிறோம். ஆனா கண்டிப்பாக இந்த போட்டியை ரத்து செய்கின்ற வரையில் போராட்டம் நடக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. திரு ரஜினிகாந்த் அவர்கள் காவேரி பிரச்சனை எடுக்கின்ற போதெல்லாம் 1990களிலிருந்து 92 வரை பல தமிழர்களுடைய உயிர்கள் பலியாகியது. நூற்றுக்கணக்கான கோடி சொத்துக்கள், தமிழுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. தற்போது ஏற்பட்ட கலவரத்தில் 65 பேருந்துகள் தீக்கரையாக்கப்பட்டன. ஒரு லாரி ஓட்டுநரை அநியாயமாக அடித்து சித்திரவதை செய்தார்கள். ஒரு கல்லூரி மாணவர்களை அடித்து சித்திரவதை செய்தார்கள். இவ்வளவு அநியாயம் அக்கிரமம் நடந்த போது அதை வன்முறை என்று சொல்லி அந்த வன்முறைக்கு எதிராக தன்னுடைய ரசிகர் பட்டாளர்களை வீதிக்கு கொண்டு வந்து நன்முறை அரசியல் செய்ய முன்வராத ரஜினிகாந்த் அவர்கள் நேற்றைய நடந்த சம்பவத்தை குறித்து அவர் கேள்வி எழுப்பதற்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் இல்லை. நேற்று காவல்துறையை தனிநபர் ஒருவர் தாக்கியிருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நாங்கள் கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் அந்த ஐபிஎல் கிரிக்கெட் ரசிகர் பல பதாகைகளை எடுத்துக்கொண்டு இந்த சிஎஸ்கே அணியினுடைய முதலாளி பல்லாயிரக்கணக்கான டி ஷர்ட்டை போட்டு தந்து அது வருகின்ற பொதுமக்களிடத்திலும் கிரிக்கெட்டை எதிர்க்கின்ற எங்களை போன்ற போராளி அமைப்புகளுடைய அந்த தொண்டர்கள் கைகளிலும் வழங்கியதனால் அவர் அதை எதிர்த்து மறுத்து பேசியதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இருவருக்கும் ஏற்பட்ட கைகலப்பில் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியில் தான் ஈடுபட்டார்களே தவிர எந்த கிரிக்கெட் ரசிகர்களையும் போராட்ட குழு தாக்கவில்லை. ஒன்று, அதுபோன்று காவல்துறையை தாக்கியதிலும் கூட இங்க இருக்கிற எங்களுக்கு யாருக்கும் உடன்பாடு இல்லை. அந்த தள்ளுமுள்ளிகளிலே ஒருவரை தற்காத்துக் கொள்வதற்கு நடந்த சம்பவம் தானே தவிர திட்டமிட்டு காவலர்களை பழிவாங்க வேண்டும் என்றோ தாக்க வேண்டும் என்கிற நோக்கம் எங்களுக்கு இல்லை. ஐபிஎல் கிரிக்கெட்டை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் இங்கே தமிழ்நாட்டில் போராடிய அனைத்து தமிழ் மக்களுடைய ஒற்றை கோரிக்கை என்பதை நான் பதிவு செய்கிறேன். தமிழ்நாட்டில் எனக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பல பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கேன், எங்களுடைய தமிழர் நாட்டை, எங்களுடைய மண்ணை ஒரு கலப்பினர் மக்களாக, வடவர்கள் ஆதிக்க இருந்த மக்களாக மாற்றி வருகிறார்கள். இங்கு எங்கும் நீக்கமர இன்றைக்கு குறிப்பா வடவர்கள், இந்தி பேச தாய்மொழியாக பேசக்கூடியவர்கள் பெருமளவில் எங்களுடைய அரசு வேலைகளையும் தனியார் வேலைகளையும் கைப்பற்றி வருகிறார்கள். அவர்கள் இந்த கிரிக்கெட்டுக்கு அடிமை போலே வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த கூட்டம் தான் வந்த பெரும் கூட்டம். என் தமிழர் மண்ணில் வாழ்கின்ற, இதை எங்கள் விவசாயத்தை வரவேற்கின்ற, இந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற, சோறு சாப்பிடுகின்ற, காவேரி நீரை குடிக்கின்ற யாரும் எதிர்க்கவில்லை. இன்னொரு செய்தி சொல்லுகிறேன், என்னுடைய மண்ணில் இருந்தான் வீராணத்தின் மூலமாக சென்னைக்கு குடிநீர் வருகிறது. சென்னையில் வாழ்கிற 80 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கான குடிநீர் ஆதாரத்தினுடைய பெரும்பங்கை வீராணம் நிறைவு செய்கிறது. அந்த வீராணத்திற்கு தண்ணி காவேரி தண்ணி தான். இந்த மண்ணில் வாழ்கிற அந்த வடவர்களும் சரி, கிரிக்கெட் பார்த்த ரசிகர்களுக்கும் சரி, நீங்கள் உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் கழுவுவதற்கும் பயன்படுவது காவேரி நீர். தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த அதிகாரப்பூர்வ ரத்து வரவில்லை என்று சொல்லி 20ஆம் தேதி நாங்கள் போர்க்களத்திற்கு போராட்டத்திற்கு வருகின்ற போது இனியும் இந்த மண்ணில் வாழ்கிற, இந்த நாட்டில் வாழ்கிற எந்த மாநிலத்தினராக இருந்தாலும் எங்கள் போராட்டத்தின் கோரிக்கை நியாயத்தை உணர்ந்து எங்கள் பக்கம் நில்லுங்கள், புறக்கணியுங்கள் என்றுதான் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். இது ஒன்றும் திட்டமிட்டு எதிர்ப்பு இல்லை. ஐபிஎல் என்பது இது உங்களுக்கு ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். இது உலக அளவில் இருக்கிற, இந்திய அளவில் இருக்கிற பெரும் பணக்காரர்கள், இந்திய அளவில் இருக்கிற கிரிக்கெட் வீரர்களை, உலக அளவில் இருக்கிற கிரிக்கெட் வீரர்களை ஏலம் எடுத்துக்கொண்டு சூதாட்ட ஒருத்தர் 5 கோடி 10 கோடி ஏலம் எடுத்து விலைக்கு வாங்கி அவர்கள் தனியாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி நடத்துகிற விளையாட்டு. அங்கே போய் நூற்றுக்கணக்கான பெண்களை கொண்டு வந்து தந்தை பெரியார் அவர்கள் பெண் உரிமை வாங்கி தந்தார், பெண் விடுதலைக்கு போராடினார். ஆக இங்க சமத்துவம் இல்லைகின்ற இந்த நிலையில்
எங்கள் தமிழீழ தேசிய தலைவன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற உலக தமிழர்களின் ஒற்றை முகவரி தலைவன் எங்கள் பெண் போராளிகளை ஆதிக்க அரசுகளுக்கு எதிராக போராடுவதற்கு களமாட வைத்த அந்த மண் இந்த மண்ணில் கொண்டு வந்து ஜட்டியும் பிராவியும் விட்டு என் மக்கள் முன்னாடி நீங்க ஆட விடுவீங்க. அதுக்கு நீங்க என்னது மேட்ச் பிக்சிங் வைப்பீங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் தான் சொல்றோம், 7 வீட்டில் இருக்கிறோம். 7 வீட்டில் இருக்கும்போது எதுக்கு எங்களுக்கு ஆட்டம் பாத்தம் குத்தாட்டம் தேவையில்லை. அப்படியே விரும்புகிறப்ப கேரளாக்காரங்க என்ன சொன்னாங்க? கேரளா மாநிலத்தினுடைய கிரிக்கெட் வாரியம் சொல்லியது அங்கு தமிழர்கள் எதிர்க்கிறார்கள் போராடுகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் வாருங்கள் என்ற போது ஐபிஎல் நிர்வாகம் நியாயமாக மாற்றி சென்றிருக்க வேண்டுமா இல்லையா? அப்ப என்ன ஆணவம், என்ன திமிரு, என்ன அகம்பாவம் இங்கே தான் நடத்துறது? வேல்முருகனுடைய ஒற்றை கோரிக்கை மட்டுமல்ல, இங்க இருக்கிற 100க்கும் மேற்பட்ட தலைவர்கள் அமைப்புகளுடைய கோரிக்கை, பல்வேறு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவருடைய கோரிக்கை, ஒட்டுமொத்த தமிழக மாணவர்கள் விவசாயிகளின் கோரிக்கை. ஆக எல்லா கோரிக்கைகளையும் புறந்தள்ளிவிட்டு ஆணவத்தோடு திமிரோடு நடத்துவேர் என்று சொன்னால் 20ஆம் தேதி அதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். ஏற்கனவே கூட்டமைப்பின் சார்பாக முடிவெடுக்கப்பட்டு நான் நெய்வேலியிலே போராட்ட களத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற சூழல் இருந்த காரணத்தினால் நான் நெய்வேலிக்கு சென்று விட்டேன். இங்கு இருக்கிற அனைத்து தலைவர்களுமே நெய்வேலிக்கு வந்து விட்டார். ஐயா பழநெடுமாறன் அந்த பேரணியை தொடங்கி வைத்தார். பல்லாயிரக்கணக்கான பேர் கலந்து கொண்டார்கள். ஒரு சிறு அசம்பாவிதம் இல்லை, வன்முறை இல்லை. இதே கோரிக்கைக்காக தான் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும். அது வரைக்கும் நாங்கள் மின்சாரத்தை தரமாட்டோம் கர்நாடகத்தின் முழக்கம். இந்த ஐபிஎல் கிரிக்கெட்டை ரத்து செய்யணும். இந்த கோரிக்கையாக தான் நடந்துச்சு. கூட்டமைப்பு சார்பாக இங்க சென்னையில் ஐயா மணியரசனோ தமிழ் அன்சாரியோ தனியரசோ சீமானும் கலந்து கொள்வது என்று முடிவெடுத்தது. அதற்கு பிறகு நான் அங்கு கலந்து கொண்ட காரணத்தாலே என்னால் இங்கு பங்கெடுத்துக் கொள்ள முடியவில்லை. இப்போது இங்கு இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களுடைய ஒட்டுமொத்த சக்தியை 20ஆம் தேதி ஐபிஎல் நிர்வாகத்திற்கு நாங்க யாருன்னு காட்டுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு வந்து நாங்க 2ஆ பிரிஞ்சிட்டோம். எங்களுடைய வலிமையை சென்னையில் அதிகமாக காட்ட முடியல. அதனால 20ஆம் தேதி ஏற்கனவே போராடியவர்கள், வழக்கை சந்தித்தவர்கள், சிறைக்கு உள்ளே இருக்கின்றவர்கள், இங்கே சிறைக்கு வராதவர்கள், சென்னையிலே கலந்து கொள்ளாதவர்கள் அனைவரும் ஒன்று கூடி நாங்கள் சந்திக்க தயாரா இருக்கிறோம். தாராளமா வந்து கைது செய்யட்டும். நாங்க கைதுக்கோ ஜெயிலுக்கோ குண்டாசுக்கோ என்எஸ்ஏவுக்கோ தேசிய பாதுகாப்பு சட்டத்துக்கோ பயப்படுறவங்க இல்ல. எப்படி கைது செய்ய சொல்ற அவங்கலாம் யாருன்னு பார்த்தா அவங்களுக்கு நாங்கள்லாம் ஆன்டி இண்டியன், நாங்க தீவிரவாதிகள், நாங்க நக்சல்பாரிகள், நாங்கள் பிரிவினவாதிகள். இதுக்கு மேல என்ன பட்டம் கொடுக்க முடியும்? எல்லா பட்டங்களையும் சுமந்தவர்கள் தான். எல்லா வழக்குகளையும் தங்களை இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக போராடி சிறைப்படுத்திக் கொண்டவர்கள் தான். அதனால் நாங்கள் வழக்கை கண்டோ அல்லது வேறு விதமான அடக்குமுறைகளை கண்டோ ஒரு காலத்திலும் நாங்கள் அஞ்ச போவதில்லை, பயப்பட போவதில்லை, எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். நாங்க இன்னைக்கு நேற்று காத்தில்ல, 50 ஆண்டு காலமா காத்திருந்தோம். எங்களுடைய முன்னோர்களாக இருந்த பெருந்தலைவர்கள், தேசிய கட்சிகள், காங்கிரஸ், பிஜேபி, தமிழ்நாட்டை ஆண்ட அதிமுக, திமுக, இந்த 4 கட்சிகளிடத்திலும் கேட்க வேண்டிய கேள்வி இது. இங்கே கூடி நின்று போராட்டத்தை முன்னெடுப்பது அடுத்த தலைமுறை. இந்த தலைமுறை பொறுத்து பொறுத்து பார்த்து வீதிக்கு வந்து ஜனநாயக போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது. மாறி மாறி திமுக அதிமுகவை குறை சொல்வதும், அதிமுக திமுகவை குறை சொல்வதும், பாரதிய ஜனதா ஆட்சியில் நீங்கள் ஏன் திறந்து விடவில்லை என்று பிஜேபி காங்கிரஸை கேட்பதும், காங்கிரஸ் ஆட்சி தானே இப்போது இருக்கிறது, நீங்க ஏன் திறந்து விடவில்லை என்று தமிழிசை போன்ற பிஜேபி காரர்கள் காங்கிரஸை கேட்கின்ற இந்த அரசியல் நாடகங்களுக்கு என் தமிழக மக்கள் சரியான ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் என்கிற ஒரு புரிதலுடன் கூடிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற போராட்டமாகத்தான் இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடந்து வருகிறது. ஒரே நிமிடம், இன்னொன்று இடையில, இன்றைக்கு காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பதற்காக போராட்ட களத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகர், ஒரு வாழ வேண்டிய வயதில் ஒரு இளம் தலைமுறை இன்றைக்கு இந்த உரிமை போருக்காக தன் உயிரை தியாகம் செய்திருக்கிறார். அந்த உயிர் தியாகம் செய்த அந்த குடும்பத்திற்கு தமிழக அரசு உடனடியாக 50 லட்சம் ரூபாய் இந்த குடும்பத்திற்கு உதவித்தொகையும் அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக அந்த தன் உயிரை மாய்த்துக் கொண்ட அந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும், அந்த அவரை பிரிந்து வாடும் குடும்பத்திற்கு எங்களுடைய வருத்தத்தையும் பதிவு செய்கிறோம். நான் தான் சொல்றேன்.
ஆமா நான் கூட கேட்டீங்களா? பதில் சொல்றேன். எங்களுக்கு கேள்வி கேட்குறீங்களா? நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்களா? கேள்வி கேளுங்க. சுருக்கமா கேட்ட அடுத்த கேள்வி கேளுங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு அரசு அந்த மக்களின் அடிப்படை உரிமைகளை அடிப்படை தேவைகளை செய்து தர வேண்டிய அரசு. தண்ணீரை தனியாருக்கு தாரை வாத்துட்டு, சாலையை தனியாருக்கு சாலை வாத்துட்டு, மருத்துவத்தை தனியாருக்கு சாலை வாத்துட்டு, கல்வியை தனியாருக்கு கொடுத்துட்டு நீங்க மக்கள் போராட வர்றாங்கன்னா, போராடுகின்றதற்கான வாய்ப்பை தராமல், எங்கள் உணர்வுகளை கொட்டுவதற்கு வாய்ப்பை தராமல் நீங்கள் அரசுகள் எங்களை நீங்கள் நசுக்கின்ற போது, அடக்கின்ற போது, தமிழன் ஆண்டாண்டு காலமா மான உணர்ச்சி உள்ளவன். இன்னைக்கு தீ குளிச்சு சாவல, பன்னெடுங்காலமாக தன் உயிரையே தியாகம் செய்து இந்த மண்ணுக்கு விடுதலைக்காக அவன் வீர தியாகம் செய்திருக்கிறார். உலகத்திலேயே முதல் பெண் போராளியான குயிலி தன்னுடைய தலைமைக்கு தன்னுடைய அரசுக்கு விசுவாசத்தை காட்டுவதற்காக தன்னையே மாய்த்து கொண்ட வரலாறு இது படைத்த மண் இந்த மண். ஆக சாவுகின்றவர்களை எந்த கட்சி தலைவர்களும் சாகுன்னு சொல்லல, எந்த கட்சி தலைவர்களும் அதை வரவேற்கல. இந்த அரசு கையாளாத அரசு, துணிவில்லாத அரசு, என்னுடைய கிராம சாலையை பயன்படுத்தி கையகப்படுத்தி பன்னாட்டு பணக்கார கம்பெனிக்கு ஏன் கொடுக்கணும்? எதுக்கு அம்பானி கொடுக்கணும்? எதுக்கு அதானி கொடுக்கணும்? என்னுடைய கிராம சாலையில நான் விரும்பி போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரல. வெளிநாட்டுகளில் சுங்கச்சாவடி இருக்கிற இடத்துல அது மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்களா இல்லையா? பண்ணல. ஆக அதை தட்டி கேட்கின்ற போது, உணர்ச்சி வயப்படுகின்ற போது அவர்கள் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். எவர்கள் உயிரை எடுக்கல. தமிழர்களுக்கு இருக்கிற பெருமையே கன்னடர்கள் போல் ஆந்திரர்கள் போல் வெறி பிடித்து அப்பாவி தமிழர்களை பிடித்து சுடுவதும் கொலை செய்வதும் கட்டி வைத்து அடிப்பதும் சிறையிலே கொலை செய்வதும் இல்ல. 3000 தமிழர்களை பிடிச்சு கொண்டு போய் ஆந்திராவில் இன்னைக்கு பல மாதங்களா சிறையில் வடிக்கிற அந்த இன வெறியை தமிழர்கள் நாங்கள் எங்கேயுமே செய்யல. இன்றைக்கு கூட ஜனநாயக ரீதியாக தான் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். நான் கேட்கிறேன், இந்த ஐபிஎல் போராட்டத்தில் யாருக்கு என்ன வன்முறை வந்துச்சு? யாருக்கு எங்க ஒரு சிறு காயம் வந்துச்சு? இயக்குனர் களஞ்சிய போராட வந்த எங்க கை ஒடிக்கப்பட்டிருக்கு? போராட வந்த எங்களுடைய கட்சியுடைய தலைவருடைய கை தான் உடைக்கப்பட்டிருக்கு. நீங்க ஏதோ தொண்டர்கள் செத்து போறாங்க, நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா வரோம், மேடையில் நாங்க பேசிட்டு போறோம் அப்படிலாம் கிடையாது. இங்க உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அனைவரும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடி பல வழக்குகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கி நின்றவர்கள். நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, 50 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆட்சி செய்த அந்த அதிகார வர்க்கத்திடம், என்னுடைய சாலையை தனியாருக்கு கூறு போட்டு வித்த கும்பலிடம், என்னுடைய குடிநீர் உயிர்நீரை ஒரு இந்திய நாட்டு குடிமகனுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்க வேண்டும் என்று உங்கள் சட்டம் இயற்றி வைத்துவிட்டு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு லாய்க்கு இல்லாத இந்த நாட்டில் 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த தேசிய மாநில கட்சிகள் அவர்களிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி, எங்களிடத்தில் அல்ல. எங்களுக்கு தர வேண்டிய மருத்துவத்தை அப்பலோவுக்கும் போதீசுக்கும் ராமச்சந்திர மருத்துவனுக்கும் எங்கள் ஏரி 6 குளங்களை கையகப்படுத்தி தாரை வார்த்த ஆட்சியாளர்களிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி. நீங்கள் இன்றைக்கு கேட்கிறீர்கள், வரவேற்கிறேன். உங்களை போன்ற அன்றைய மூத்த பத்திரிகைகள், அன்றைய அரசியல்வாதிகளை, அன்றைய அமைச்சர் பெருமக்களை கேட்டிருந்தால் விடை கிடைத்திருக்கும். நீங்கள் கேட்கிறீர்கள், உணர்வு இருக்கிறது, எங்களை வரித்துக் கொண்டு நாங்க 300 அடி டவர்ல ஏறி நிக்கிறோம். நேற்றுக்கு 10 தம்பிகள் உட்கார்ந்து இருக்கிற முருகானந்தனும் ஜெரோன் குமாரும் இங்க நிக்கிற எங்கள் தம்பிகள் வாங்கி அடி உங்களுக்கு தெரியுமா? டோல்கட்டில நாங்கள் வாங்கி அடி உங்களுக்கு தெரியுமா? தாமிரபரணி ஆற்றின் தண்ணீரை உறிஞ்சி பன்னாட்டு பணக்கார கொக்கோ பெப்சி விற்பனை செஞ்சான். எந்த கட்சி போராடிச்சு? திமுக போராடிச்சு, அண்ணா திமுக போராடிச்சு, காங்கிரஸ் போராடிச்சு, பிஜேபி போராடிச்சு. இங்க உட்கார்ந்து இருக்க நாங்க தான் போராடணும். வேல்முருகன் தான் போராடணும். 15 பேர் மண்டையை உடைச்சான். தண்ணிக்காக ரத்தத்தை கொடுத்துட்டு நாங்க நிக்கிறோம். கேள்வி கேட்பதிலே நியாயம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது, வரவேற்கிறேன். கேட்க வேண்டியவர்களிடத்தில் கேளுங்கள் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். தமிழிசை நான் பாம்பு விடுவேன் என்று சொன்னால் கீறி விடுவேன் என்று சொன்னவர் முதலில் தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவிலேயே மகாராஷ்டிரா மாநிலத்தில் நம்முடைய பாகிஸ்தான் நாட்டுடைய வீரர்களுக்கு எதிராக பாம்பை விட்டு போராட்டத்தை நடத்தலாம், பாம்பை விட்டு கிரிக்கெட் விளையாட்டை நிறுத்தலாம் என்று சொல்லிக் கொடுத்ததே எங்க அக்கா தமிழிசை கட்சி தான். நாளைக்கு பாருங்க, நான் எதையுமே சொல்றதில்லை.
வேல்முருகனும் இங்க இருக்கிற தலைவர்களும் பேச்சாளர்கள் அல்ல, வசனகார்த்தார்கள் அல்ல, எழுத்தாளர்கள் அல்ல, நடிகர்கள் அல்ல, களத்தில் நின்று போராடக்கூடியவர்கள். எங்களை யார் என்பதை இந்த உலகத்திற்கு எங்கள் செயலின் மூலம் காட்டும். நாளை வரை பொறுத்துக் கொள்ளுங்கள். எங்கெங்க பலூன் பறக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். வேற என்ன வடிவ நீங்க ஒரு ஆலோசனை சொன்னீங்களா? கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் அதுக்கு முயற்சி எடுத்தோம். 100 கிலோமீட்டர் பரப்பளவு முழுவதும் இந்திய கடற்படை கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆக நாளைய போராட்டம் என்பது ஜனநாயக போராட்டம், அறவழி போராட்டம். எங்களை வரித்துக் கொண்டு கருப்பு கொடி காட்டுவோம், கருப்பு பலூன்களை விடுவோம். நன்றி 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 நன்றி. வந்துருக்க மாட்டாங்க அவங்க. இங்க வரல அவங்க பேசினா ஒரே ராஜ்குமார் இல்ல தமிழ்நாட்டு பத்திரிகைகளுக்கு ஒரு வேண்டுகோள். தமிழ்நாட்டு பத்திரிகைகளும் அதாவது இந்த வேண்டுகோள் என்பது தமிழ்நாட்டு பத்திரிகைகளுக்கோ தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கோ அல்ல. தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி தவறான முன்னுக்கு பின்னான உண்மைக்கு மாறான செய்திகளை வடநாட்டிலே தந்து கொண்டிருக்கிற ஆங்கில பத்திரிகைக்கு ஒரு வேண்டுகோள். எங்களை பார்த்து வன்முறையாளர்கள், ஆங்கிலத்தில் பிரெஞ்சு குறிப்பிடுறாங்க, எங்களுக்கு ஆங்கிலம்லாம் தெரியாது, வன்முறையாளர்கள் என்று தொடர்ந்து எங்களை திட்டமிட்டு எழுதி வருகிறார்கள், அப்படி வர்ணித்து வருகிறார்கள். தயவு செய்து அன்போடு வேண்டுகிறோம், இந்த போக்கை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இத்தனை தமிழ்நாட்டு ஊடகங்கள், இத்தனை பத்திரிகைகள் இருக்கிறது. பெரும்பான்மையான பத்திரிகைகள் அது எழுதவில்லை. ஆனால் ஆங்கில சேனல் என்று சொல்லக்கூடியது 4-5 தான் இங்க இருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து எங்களுடைய போராட்டங்களையும் எங்கள் உணர்வுகளையும் எங்கள் உணர்ச்சிகளையும் கொச்சைப்படுத்துகிற, காயப்படுத்துகிற அந்த இழிவான எழுத்துக்களை, இழிவான செய்திகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக பத்திரிகை ஊடாக ஆங்கில ஊடகங்களையும் வட இந்திய ஊடகங்களையும் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மகிழ்ச்சி. ஒரு சில ஆங்கில ஊடகங்கள் எழுதுறவங்களுக்கு மட்டும் அது பொருந்தும்.